வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நீ ஆண்டவருடைய சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் உன்னை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலே உன்னை நிச்சயமாக அவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் அழைத்து அவனை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த அத்தனை காரியங்களையும் செய்தார். அதே போல கிதியோனை தெரிந்தெடுத்த கர்த்தர் சாதாரணமான மனிதனை அசாதாரணமான செயல்களை செய்யும்படி மாற்றினார். அதே போல சீஷர்கள் சாதாரணமான மனிதர்கள்தான். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் உன்னுடைய இயலாமை, உன்னுடைய குறைவுகள் இதெல்லாம் நினைத்து நீ வருந்தி என்னால் இது செய்ய முடியாது என்று ஒதுங்கி நிற்க பார்க்கிறாய். ஆனால் நீ ஆண்டவருக்கு தேவை. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எப்படி எரேமியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரோ அதே போல உன்னையும் கொண்டு செய்வார். அவருக்குள்ளே உன்னை பலப்படுத்திக்கொள். அவருடைய கிருபையை பற்றிக்கொள். நீ பெரிய காரியங்களை இந்த நாளிலும் செய்வாய். ஆமேன். ஆதார வசனம்: ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. எரேமியா 1:7.